2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அதில் நாங்கள் இருமொழிக் கொள்கையை வலியுறுத்துகிறோம். இந்தி பேசாத பிற மாநிலங்களில் திட்டமிட்டு இந்தி திணிப்பு முயற்சியில் பாஜக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தி பேசாத மாநிலங்களில் மத்திய ஒன்றிய அரசின் நிறுவனங்களுக்கு இந்தியிலே பெயர் வைக்கிறார்கள். ரயில்வே, விமான நிலையம் உள்ளிட்ட பல பொது துறைகள், ஒன்றிய அரசுக்கான நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு இந்தியிலேயே பெயர் வைக்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் யாவற்றுக்கும் இந்தியிலேயே பெயர் வைக்கிறார்கள். இவையெல்லாம் திட்டமிட்டு ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை எட்டுவதற்காக செய்யப்படுகிற முயற்சி. இந்தியா என்கிற ஒரே தேசம், இந்தி என்கிற ஒரே மொழி, இந்தியா என்கிற ஒரே தேசம், இந்து மதம் என்கிற ஒரே மதம், இந்தியா என்கிற ஒரே தேசம், இந்துக்களின் கலாச்சாரமே இந்தியாவின் கலாச்சாரம் என்கிற ஒரே கலாச்சாரம். ஆக இங்கே பன்மொழி, பல மதம், பல கலாச்சாரம் என்கிற பன்மைத்துவமே கூடாது என்று எண்ணுகிற ஒரு பாசிச அரசு இங்கே செயல்படுகிறது. இது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஆகவே பாசிச பாஜக அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக, அவர்களின் சதி முயற்சிகளுக்கு எதிராக எமது கொள்கை நிலைப்பாடுகளை நாங்கள் எங்களுக்கான போராட்ட வியூகங்களாக அறிவிக்கிறோம். இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்பது. அதேபோல கடல், வனம், கனிமம் ஆகியவற்றை இந்திய ஒன்றிய அரசு தங்களுக்கான சொத்தாக கருதி அதற்கேற்ப சட்டத்திட்டங்களை வரையறுக்கிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். மாநில அரசுக்கான அதிகாரங்களை தட்டி பறிக்கிறார்கள். மாநில உரிமைகளையும் பறிக்கிறார்கள். அதற்கு எதிராக எமது கொள்கை நிலைப்பாடு கடல், காடு, கனிமம் ஆகியவை அந்தந்த மாநிலத்திற்குரிய மக்களுக்கானது.